தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவ பிள்ளைகளாய் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அவரை சார்ந்து கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்வு எப்படி மாறுகிறதா, ஒரு பெரிய வெற்றி உள்ள வாழ்வாய் மாறுகிறது. இங்கே ஒரே ஒரு நபரை காண்பிக்கிறேன். என்னோடு கூட உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். கர்த்தருக்கு மகிமை உண்டான. நல்லா கவனிங்க, அந்த முதல் பகுதி சொல்லுகிறது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிறவள். ஆண்டவருக்கு மகிமை உண்டான. பாருங்க, நேசர் மேல் சார்ந்து கொள்ளுகிற அனுபவம், அவருடைய தோளின் மேல் சாய்ந்து கொள்ளுகிற அனுபவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாங்க. சுலமித்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு மணவாளன் மணவாட்டி என்கிற உறவில அங்கே தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு பாருங்க, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற, அவரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம். இது என்னன்னா, அவரை மாத்திரம் நம்பி. யோவானை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவன் என்ன செய்தானா, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். எப்போதும் அவர்தான், எப்போதும் அவர்தான், அவரை சார்ந்து வாழுகிற ஒரு அனுபவம். ஏன்னா இந்த அனுபவம் என்ன செய்யும் சொன்னா, நமக்குண்டான எல்லாவற்றிலும் பாருங்க. இந்த உன்னத பாட்டு 8:5 நீங்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது அங்கே பார்க்கிறோம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுது. பாருங்க, நீங்க அவர் மேலே சார்ந்து கொள்ளுகிற போது, அவர் மாத்திரன்னு சொல்லி அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற போது, அவருடைய கரம் என்ன செய்யுமா, ஒரு பெரிய பாதுகாப்பின் கரமாய் மாறுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை. நீங்க தேவனை சார்ந்து கொள்ளுகிற போது அவருடைய கரம் என்ன செய்கிறதா, நம்மை சுற்றி சூட பாளையம் இறங்கி நம்மை பாதுகாக்கிறதை பார்க்கிறப்போ, ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து கொள்ளுகிற போது, உன்னத பாட்டு 8:5 சொல்லுகிற போது சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்லுகிறா, அங்கே பார்த்தாலாம் கிச்சிலி மரத்தின், பாருங்க நல்லா கவனிங்க, சொல்லுகிறா அந்த கிச்சலி மரத்தின் அனுபவங்கள். நீங்க உன்னத பாட்டு 2:3 போடப்பட்டிருக்கு அதே காரியங்கள் தான். அந்த 2 அதிகாரத்தில் வாசிக்கிற போது நீங்க பார்க்க முடியாது. சொல்லுகிறா கிச்சலி மரத்தின் 2:3 உன்னத பாட்டு 2:3 வாசிங்கம்மா. எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள் நேசர் இருக்கிறார். பாருங்க, சொல்லுகிறா, அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி. பாருங்க, 2 காரியங்கள் இங்கே போடப்பட்டு. அது சொல்லுகிறா, தேவனை சார்ந்து கொள்வது அப்படின்னு சொன்னா அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறது. ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய தைரியம். தேவனை நான் சார்ந்திருக்கிறேன், அவர் எனக்கு எல்லாமா இருப்பார். அது மாத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கிச்சலி மரத்தினுடைய நிழலின் அடியிலே கடந்து வருகிற அனுபவம். அது சொல்லுகிறா, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த கிச்சலி மரத்தின் நிழல், அந்த வாஞ்சையாய் தேவனுடைய அடைக்கலத்தை சார்ந்து கொள்ளுகிறது. சங்கீதம் 91:1 அப்படித்தான் வாசிக்கிறோம். உன்னதமானவருடைய அந்த மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் என்று எழுதப்பட்டிருக்கிறார். சொல்லுகிறார், அந்த கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் என் நேசர் இருக்கிறார், அவருடைய நிழலிலே நான் என்ன செய்கிறேன். பாருங்களேன், தேவனை சார்ந்து வாழ்வது என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய புயங்களுக்குள் அடைக்கலமாய் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நிழலில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, வாஞ்சையாய் அமர்ந்து கொள்ளுகிறது. எந்த சூழலிலும் இந்த நிழல் எனக்கு போதுமானது. உன்னதமானவருடைய நிழலிலே நான் என்ன செய்கிறேன், அடைக்கலமாய் வந்திருக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, அடுத்தங்கே சொல்லப்படாது, நிழலில் அதன் கனியை புசிக்கிற அனுபவமா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மைகள், ஏன்னா அந்த உன்னத பாட்டு 2:4 சொல்லுகிறார், அவர் என்னை விருந்து சாலைக்கு கொண்டு போகிறார். ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அவரோடு கூட அந்த விருந்து உண்ணுகிற அனுபவங்கள். தேவனோடு கூட அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் என்ன செய்வேன், அவனோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட என்ன செய்வான். பாருங்க, இந்த ஐக்கியம், விருந்தின் அனுபவங்கள். தேவனை சார்ந்திருக்கிறேன்னு சொன்ன அதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 8:5 சொல்லுகிற போது சொல்லுகிறார், கிச்சடி மரத்தின் கீழே உம்மை எழுப்பினேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்களேன், ஒரு அழைப்பின் சத்தம், உறவாடுதலின் சத்தம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம். அதுதான் உன்னத பாட்டு 2:10-11 சொல்லுகிறது. அது சொல்லுகிறார், என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே. பாருங்க, அவர் சொல்லுகிறார் அந்த அந்த அழைப்பு. அவர் என்னோடு கூட பேசுகிறார், அவரோடு கூட உறவாடுகிறேன். அவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார். அந்த அழைப்பையும் அவருடைய நடத்துதலையும் சரியாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. தேவ பிள்ளைகள் கிட்ட அதை தான் எதிர்பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்றாரா, என் பிரியமே, ரூபவதியே, நீ எழுந்து வா. என் கூட அவர் பேசுகிறார். ஏன்னா அவரை நான் எழுப்புகிற போது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். இந்த உறவு பாருங்க, அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். வேதம் முழுவதும் நீங்க பார்க்க முடியும். சொன்னா ஒரு தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே நாம் அவரை என்ன செய்யணுமா, சரியாய் சார்ந்திருக்க வேண்டும். அவர் ஒரு குயவன் என்று சொன்னால் ஒரு களிமண்ணை போல என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அவரை சார்ந்து கொள்ளுகிற போது. அவர் ஒரு மேய்ப்பன் என்று சொல்லுகிற போது, ஒரு ஆடுகளை போல அவரை சார்ந்து கொள்ளுகிற போது. ஆண்டவர் சொன்னார் யோவான் 15:5, அந்த திராட்சை கொடி, நீங்கள் என்ன செய்யுங்கள் பாருங்க, என்னோடு கூட அந்த சரியான ஐக்கியத்திலே, உறவிலே நீங்கள் சார்ந்து கொள்ளுகிற போது நீங்கள் என்ன செய்வீர்கள், ஒரு மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவீர்கள். என்னால் என்று உங்களாலே ஒன்றும் செய்ய. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற போது, தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற போது, அவரை மாத்திரம் அண்டிக் கொள்ளுகிற போது ஆண்டவர் என்ன செய்வாரா, இங்கே சொல்லப்பட்ட யூதா ஜனங்கள் தங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டபடினால் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழலையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்.